இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் கட்டாமல் இருந்தால் நல்லாவா இருக்கு? பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் 10வது 12வதுல அதிக மார்க் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துருக்காரு. அந்த பரிசு கொடுக்குற விழாவில் பல அரிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் விஜய் இன்ஜினியர்ஸு டாக்டர்ஸ்னு நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்ம ஊர்க்காரங்க வெளிநாட்டில் கூட இருக்காங்க. ஆனால் நல்ல தலைவர்கள் தான் இல்லை. பொலிட்டிக்கலில் மட்டும் இல்லை, எந்த துறையிலுமே நல்ல தலைவர்கள் இல்லைன்னு கவலைப்பட்டிருக்காரு. நல்ல தலைவர்னு எங்கேருந்து வருவாங்க? வானத்தில் இருந்தால் வருவாங்க? இல்லை அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது கோர்சஸ் வச்சுருக்காங்களா? இல்லை உலகத்தில் எங்கேயாவது யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களா? இந்த இடத்துக்கு வந்து படிச்சிங்கன்னா நல்ல தலைவர்கள் வரலான்னு? அப்படிலாம் எதுவும் கிடையாது. இவர் சொல்கிற அந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லேருந்து தான் நல்ல தலைவர்கள் வருவாங்க. எப்படின்னா, ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட மருத்துவம் பார்க்குறதுக்கு ஒரு பேஷண்ட் வராரு. அவருக்கு கடுமையான ஏதோ ஒரு வலின்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு உடல் உபாதை, அது ஆப்ரேஷன் பண்ணால் தான் தீரும். அவர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணால் 10 லட்ச ரூபாய் ஆகும். அதனால் இன்றைக்கி நேராக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போ, இதே ட்ரீட்மெண்ட்டை கவர்மெண்ட்டில் பண்ணால் இலவசமாக பண்ணலாம். நான் நாளைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன், நான் வந்து அங்கே வந்து பார்க்குறேன், அங்கே போய் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லுவார் பாருங்க. அவர் மேலே உள்ள அக்கறையில், அவர்கிட்ட இருக்கிற பொருளாதார நிலையை அறிஞ்சு, அவர் எந்த சூழ்நிலையிலேருந்து வராருன்னு பார்த்துட்டு அவருக்கு கரிசனத்தோடு சொல்கிறாரு பாருங்க, அவர் தான் நாளைக்கு நல்ல தலைவராக வருவார். இப்படி மக்கள் மீது யார் அன்போடையும் அவங்களோட வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களோட பொருளாதார நிலையை புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து நாளைக்கு மக்களுக்கான தலைவராக வருவாங்க. ஒரு வக்கீலாக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து யார் மக்கள் மீது அன்பு வச்சுருக்காங்களோ அவங்க தலைவராக வருவாங்க. இப்படி தான் தலைவர்கள் உருவாங்குவாங்களே தவிர்த்து வானத்திலிருந்தோ இல்லை இன்ஜினியர், டாக்டர், வக்கீல் மாதிரி கோர்சஸ்லாம் படித்தவங்களாம் வரமாட்டாங்க. அப்புறம் விஜய் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காரு, கள்ளச்சாராயத்தை அரசு தடுக்க தவறிடுச்சு. ஆமாம், கள்ளச்சாராயத்தை அரசு தடுக்க தவறிடுச்சு தான். ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரிதான், அதில் நமக்கு உடன்பாடு தான். ஆனால் தடுக்க தவறியதை அரசு ஒத்துக்கிட்டு தனக்கு தானே பெனால்ட்டி போட்டு 10 லட்சம் இறந்தவங்க குடும்பத்துக்கு நிவாரண நிதியாக கொடுத்துருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறது பரிசு அப்படிலாம் கிடையாது. அந்த சாராயம் குடிச்சு இறந்தார் இல்லையா, அவர் குடும்பம், அவருக்குன்னு பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாம் நிர்கதியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கான நிவாரணம் தான் அது. இந்த சாராயத்தை நாங்கள் தடுக்க தவறிட்டோம், அதுக்காக எங்களுக்கு நாங்களே பெனால்ட்டி போட்டுக்கிறோம், உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் உத்தரவாதம்னு அரசு சொல்லுது பாருங்க, அதுதான். இவர் கேட்ட கேள்விலாம் சரிதான். ஆனால் அரசு வந்து அதுக்கு வந்து நிவாரண நிதியை கொடுத்துருக்கு. அது கம்மினாலுமே ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. மாநில அரசை பார்த்து இவர் கேட்ட கேள்விகள் சரிதான், அதில் நம்மளுக்கு உடன்பாடு தான். அதே விஜய் என்னைக்காவது ஒன்றிய அரசை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரா? இன்றைக்கி அந்த விழாவில் நிறைய மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாணவர்கள் எல்லாருமே ஏழை எளிய அல்லது நடுத்தர வர்க்கத்தோட மாணவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே டாக்டர் ஆகணுங்கிற கனவும் இருக்கும். அந்த கனவை சிதைக்கிற மாதிரி ஒன்றிய அரசு நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சுருக்கு. நீட்டு ஸ்கேமு நாடு முழுக்க எந்த அளவுக்கு பற்றிக்கிட்டு எரியுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லையும் வீடியோவும் போட்டிருக்கோம். இன்றைக்கி விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சட்டசபையில், தமிழ்நாடு சட்டசபையில் அனைத்து கட்சி கூட்டமாக சேர்ந்து, ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, எல்லா கட்சிகளுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே பாஜகவை தவிர்த்துட்டு நீட்டு விலக்கு வேணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருந்திருக்காங்க. அவங்க நிறைவேற்றும் போதே அங்கே பாராளுமன்றத்தில் வெடிச்சிருக்கு. என்னென்னா, எதிர்கட்சிகள் எல்லாருமே நீட் ஸ்கேம் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பாஜக ஒரு பதில் சொல்லியிருக்கு, உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஸ்கேம் நடந்திருக்குல்ல, நாங்கள் விசாரணை போட்டிருக்கோம், எதுக்கும் நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லியிருக்காங்க. இதில் தான் கொதிச்செழிஞ்சு இந்தியா கூட்டணியை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து பாராளுமன்றத்தையே முடக்கி வெளியில் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் நாடு முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது. நீட்டோட ஸ்கேம் வந்து பெரிய லெவலில் பல கோடி ரூபாயில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி இன்னை வரைக்கும் விஜய் ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரே ஒரு சின்ன கேள்வி, எந்த மாணவர்களுக்கு கொடுக்குறாரோ, எந்த மாணவர்களுக்கு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அரசியல், நான் இங்கே அரசியல் பேச மாட்டேன், மாநில அரசை வந்து போதைப் பொருளை வந்து தடுக்க தவறிடுச்சு அப்படிங்கிற அரசியலை நான் பேச மாட்டேன்னு அழகாக அரசியல் பேசுகிறாரோ, அந்த மாணவர்களுக்கு
கெடுதலாக வந்திருக்கக்கூடிய இந்த நீட்டை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை இது வரைக்கும் விஜய் வந்து பேசவே இல்லை. இவர் தான் நல்ல தலைவர்கள் வந்து உருவாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, நல்ல தலைவர் கேட்குறாருல்ல, இவரோட லட்சணத்தை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இவர் ஒரு விலை உயர்ந்த கார் இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் வாங்கியிருக்காரு. வாங்கி கொண்டு வரும்போது இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு என்ட்ரி டேக்ஸு கட்டணும். அந்த என்ட்ரி டேக்ஸை இவர் கட்டாததுனால ஆஃபீஸஸ் எல்லாம் ஃபைன் போட்டாங்க. எப்போ அந்த என்ட்ரி டேக்ஸை கட்டிட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. இவர் கட்டாததுனால அவங்க ஃபைனை போட்டு ஃபைனோடு சேர்த்து நீ அந்த என்ட்ரி டேக்ஸை கட்டிட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உடனே என்ன பண்ணிட்டாரு, கோர்ட்டில் கேஸை போட்டார். ஹைகோர்ட்டில் கேஸை போட்டு இந்த மாதிரி வந்து என்னை வந்து என்ட்ரி டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க, அதுக்கு வந்து நீங்கள் விலக்களிக்கணும், அது மட்டும் இல்லை அதுக்கு ஃபைனை வேறு போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் விலக்களிக்கணும்னு சொல்லி ஒரு கேஸை போட்டிருக்காரு. அந்த கேஸை போட்டதில் ஒரு அஃபிடவிட்டுன்னு ஒன்று போடுவாங்க. அந்த அஃபிடவிட்டில் வந்து தான் என்ன தொழில் செய்கிறோம், நான் ஒரு நடிகர் அப்படிங்கிறது கூட ஒரு குறிப்பிடாமல் பொதுவாக இந்த மாதிரி நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், அதுக்கு என்ட்ரி டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து விலக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸை போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு ஜட்ஜி பங்கமாக கழுவி ஊற்றிருக்காரு விஜய். ஏன்பா நீ படத்துலலாம் பயங்கரமாக நடிக்கிற, சமூக நீதி அது இதுன்னெலாம் நடிக்கிற, உன்னைய பார்த்துட்டு தானே சின்ன பசங்கள்லாம் பின்பற்றிட்டு வராங்க. 20 வயசுலேருந்து 25 வயசு பசங்களாம் உன்னைய தானே பின்பற்றுறாங்க. நீ இப்படியெல்லாம் வந்து டேக்ஸ் எல்லாம் கட்டாமல் இருந்தால் நல்லாவா இருக்குது? இந்த டேக்ஸ் யாருக்கு போய் சேரப்போகுது? உன்ன மாதிரி பணக்காரங்க செல்வந்தர்கள் எல்லாம் ஒழுங்காக ப்ராப்பராக சட்டப்படியான டேக்ஸு கட்டினா தானே ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு ரோடையோ ஒரு பிரிட்ஜையோ ப்ராப்பராக கவர்மெண்ட்டால் கட்ட முடியும். இதெல்லாம் யாருக்கு போய் சேரப்போகுது? உன்னோட ரசிகர்களுக்கு தானே சேரப்போகுது. ரீலில் மட்டும் ஹீரோ மாதிரி நடந்துக்கிட்டால் போதாது, ரியல்லையும் ஹீரோ மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒழுங்காக அந்த என்ட்ரி டேக்ஸை கட்டு. தேவையில்லாமல் கேஸ் போட்டதுனால முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஒரு 1 லட்ச ரூபா கட்டுன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாரு. இப்படி இருக்குது ஒரு லட்சணம். இது மட்டும் இல்லை, 2015லேருந்து 2016 வரைக்குமான வருமான வரி டேக்ஸு கட்டலைங்க. இவர் 15 கோடிக்கான டேக்ஸு கட்டலை. அதை 2022 1.5 கோடி பெனால்ட்டி போட்டிருக்கு இன்கம் டேக்ஸு. நீ ஒழுங்காக டேக்ஸு கட்டலன்ட்டு. இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எந்த படத்துக்குமே இவர் வந்து ப்ராப்பராக டேக்ஸே கட்டுறது கிடையாது. எல்லாமே கருப்பு பணம் தான். ஒரு படம் இன்றைக்கி கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னார் வந்து ப்ரொடக்ஷனு, இன்னார் வந்து டேரக்டரு, வெங்கட் பிரபு தான் டேரக்டரு, ஹீரோயின் ஸ்னேகா தான், இந்த பாட்டை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம், இந்த ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னைக்காவது ஒரு படத்துக்கு நான் இவ்வளோ கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு அவர் திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்காரா? ஏதோ நம்ம பேப்பரில் இந்த யூடியூப்பில் காசிப்ஸாக அரசல் புரசலாக 30 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு, 40 கோடி வாங்குறாரு, 20 கோடி வாங்குறாருன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலே நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொல்ல மாட்டார். சொன்னால் டேக்ஸ் கட்டணும். நான் எதுக்கு டேக்ஸ் கட்டணும்? எல்லாத்தையும் பிளாக் மணியாக சுருட்டிக்கிட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். இப்படி டேக்ஸே ஒழுங்காகவே அவர் கட்டுறதில்லை. அது மட்டும் இல்லை, போதைப் பொருள் புழக்கத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு தலைவராக எனக்கு பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லை ஒரு பெற்றோராக எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தான். இவ்வளோ சின்ன பசங்களாம் இருக்காங்க, போதைப் பொருளுக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொல்கிறது கரெக்டு தான், கவலையெல்லாம் கரெக்டு தான். அவ்வளோ கவலைப்படுற விஜய் படத்தில் என்னைக்காவது போதைப் பொருள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காரா? நம்ம படத்தை பார்க்குறது இந்த மாதிரி சின்ன பசங்க தானே, நமக்கும் 20-22 வயசில் ஒரு பையன் இருக்கானா, அந்த மாதிரி பசங்க தானே நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை பார்த்து நம்மளை மாதிரியே ஃபாலோ பண்ணுறாங்களே, இவங்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு படத்தில் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரா? எல்லா படத்துலேயுமே குடிக்கிறது, எல்லா படத்துலையுமே வந்து அசிங்கமாக பேசுறது, எல்லா படத்துலையும் போய் ஆச்சா போச்சான்னு சண்டை போடுறது, இது தானே. இதை பார்த்துட்டு தான் வந்து ரோட்டில் நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க வந்து அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எந்தவித புரிதலுமே இல்லாமல் அரசு நம்மளோட பொருளாதாரம் வந்து முன்னேறணும், ஏழைப்பாளையிலும் நல்ல இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக நமக்காக கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களை கூட ஒரு ஃபேனோ ஒரு டிவியோ ஒரு லேப்டாப்போ கூட இந்த மாதிரி ஃப்ரீலாம் கொடுத்து தான் வந்து மக்களை வந்து கெடுத்து விட்றாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட புரிதலே இல்லாமல் முருகதாஸ் ஒரு படத்தை எடுப்பார். அதில் இவர் நடிச்சிருப்பார். இவருக்கும் எந்த புரிதலுமே கிடையாது. நடிச்சிட்டு தூக்கி கொண்டு போயிட்டு எல்லா இலவசத்தையும் போட்டு உடைக்கிறது. இப்படி இதை உடைச்சதை பார்த்துட்டு நம்ம பையன் என்ன பண்ணுறான், நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேனு டிவியெல்லாம் கொண்டு போய் உடைச்சிட்டு வெய்ய காலத்தில் காற்று இல்லாமல் கஷ்டப்படுறது. இந்த மாதிரி நம்மளை நம்பி இத்தனை பசங்க இருக்காங்களே, கொஞ்சமாவது நம்ம ஒரு பொறுப்புணர்ந்து நடிக்கணும், ஒரு போதை இல்லாத ஒரு ஒரு படத்தில் நம்ம நடிக்கணும், நல்ல ஒரு சமூக கருத்து சொல்லணும் இப்படின்னு ஏதாவது ஒரு படம், ஒரு முத்தாய்ப்பாக ஒரு படம் கிடையாது. இவர் ஆனவனா துப்பாக்கி எடுத்துப்பார்,
ஆனவனா லவ் பண்ண போயிடுவார், ஆனவனா ஃப்ரீ வைப்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பார். இதுதான். இவர் ஒரு நல்ல தலைவனாகவும் இல்லை, ஒரு நல்ல நடிகராகவும் இல்லை. இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது மெர்சல் படத்து மூலியமாக. என்ன பிரச்சனை வந்தது? மெர்சல் படத்தில் இவரு கிறிஸ்டினு, டேரக்டர் கிறிஸ்டினு, அதனால் ஹிந்துக்களுக்கு எதிராக படம் எடுக்கிறாங்கன்னு எச் ராஜா, பாரதிய ஜனதாவை சேர்ந்த எச் ராஜா சொன்னார். சொல்லி ஒரே பிரச்சனையாச்சு. உடனே இவரும் கண்டன அறிக்கை, ஜோசப் விஜய்னு சொல்லி ஒரு கண்டன அறிக்கை, ஜோசப் விஜய்ங்கிற பேரில், இவரோட முழு பேர் வந்து ஜோசப் விஜய், அதை போட்டு ஒரு கண்டன அறிக்கையை விட்டார். அது விட்டோன்னே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் சும்மா இருந்தோம்மா, எல்லாரும் சரி ஆமாம் ஜோசப் விஜய் தான், என் பேரும் ஜோசப் விஜய் தான், நாங்கள் ஜோசப் விஜய் தான், அவர் ஜோசப் விஜய்னு எங்களுக்கு தெரியும், நீ கம்முன்றன்னு சொல்லிட்டு எவ்வளோ எதிர்ப்பு எச் ராஜாவுக்கு நம்ம பண்ணோமா இல்லையா? எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணோம் அவரை. அவர் படத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் 100 ரூபா கொடுத்து மட்டும் டிக்கெட் வாங்கி பார்க்குறது இல்லை. தீபாவளி பொங்கலில் மட்டும் அவர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பிளாக்ல கூட கையில் காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கி கூட 1000 ரூபா 1500 டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற ஆட்கள் இருக்காங்க. அவரை அவ்வளோ நேசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. இவ்வளோ தூரம் அவருக்கு படத்துலேயும் சப்போர்ட் பண்ணி, அவருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையிலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி, ஆமாம் அவர் ஜோசப் விஜய் தான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் நம்ம அவ்வளோ பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன பண்ணியிருக்காரு? குங்குமம் வச்சுக்கிட்டு விஜய்ங்கிற பேரில் வந்திருக்காரு. நீங்கள் கிறிஸ்டினு, நீங்கள் ஜோசப் விஜய்ங்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டினை நான் நம்ம சப்போர்ட் பண்ணோம் கிடையாது. நீ ஒரு ஹீரோ, நீங்கள் ஒரு ஹீரோ, உங்களை எங்களுக்கு பிடிக்கும், எங்களோட மானசீகமான ஒரு கதாநாயகன், உங்களை எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால உங்களை தூக்கி வச்சு கொண்டாடணும் நாங்கள். அதனால தான் இந்த ஜோசப் விஜய்ங்கிற பேருக்கு உங்களுக்கு வந்து எதிர்ப்பு வரும்போது நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்துங்கிற அடையாளத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் இந்துவாக இருக்கீங்க, நீங்கள் இந்துவாக இருக்கீங்க அல்லது நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கீங்களா நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் கிடையாது. விஜய்ங்கிற உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்துவோட வேஷத்தில் வந்திருக்கீங்க. இப்படி வந்துக்கிட்டு எங்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அடையாளத்தை தொலைச்சிடாதீங்க. இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கா? ஆக நீங்கள் ஒரு நல்ல ஒரு நடிகனாகவும் இல்லை, நல்ல ஒரு தலைவனாகவும் இல்லை, நல்ல ஒரு இதை பார்க்கும்போது இரட்டை வேடம் போடக்கூடிய மனிதராகவும் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து அலச கேள்வி கேட்குறீங்க, எங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க.